சும்மா தான் அப்படியே வெளில வந்து உட்கார்ந்திருக்கேன். நீ என்ன பண்ற? இப்பதான் வீட்ல சண்டை போட்டு உள்ள வந்து உட்கார கொடுங்கன்னு கேட்டேன். முதல்ல தரவே மாட்டேங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த காசை திரும்ப நான் தான் கட்டணுமா? நான் ஏன் பாண்டி கடனை கட்டணும்? நீ மீட்கணுமா? அதுக்கு எதுக்கு பாண்டி நகையை அடகு வைக்கணும்? குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அந்த அடகு வச்சதை திரும்ப நானே மூட்டி அவங்க தானே எனக்கு இதெல்லாம் செய்யணும். டேய் முதல்ல நீ அவங்க கிட்ட போய் காசு கேட்ட. நான் தான் பாத்துக்கலாம்னு சொன்னேன்ல. என் அண்ணன் ஃபாரின் போகணும்னு கேட்ட உடனே செலவு பண்ணி அவனை அனுப்பி வச்சாங்கல்ல. எனக்கு பண்றதுக்கு அதான் திடீர்னு போய் உங்களுக்கு ஷாக் கொடுக்குறல்ல. அவங்களும் பாவம் தானே. அப்படியா சொல்ற? உன்னை நம்பி கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. திடீர்னு என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் வேண்டாம் பாண்டி தான் வேணும்னு சொல்றேன். இப்போ மெடிக்கல் அமௌண்ட்டா அட்வான்ஸ் மட்டுமே 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. இப்படி சடனா இவ்ளோ பிரஷர் போடுறது ரொம்ப தப்பு வானு சொல்லிட்டாங்க. அதை வாங்க வேண்டியதானே? கடையில இருந்து வர வருமானத்தை வச்சு நகையை மீட்க போறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீ அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற? இங்க பாரு, உனக்கு மத்தவங்க கஷ்டம் புரியவே மாட்டேங்குது வானதி. ஏய், கேப் கிடைச்சதே என்ன டேமேஜ் பண்ற பத்தியா? நான் டேமேஜ்லாம் பண்ணல, உண்மைதான் சொல்றேன். படிக்க வைக்கிறது அவங்க கடமை, இது அவங்க கடமை இல்ல. புரியுதா? பெருமை அடகு வச்ச நகைய என் பொண்ணு சம்பாதிச்சு மீட் எடுத்தானு உங்களுக்கு தெரியும் போது எவ்வளவு அப்பா அம்மா காசுல செலவு பண்றதுல என்ன கத்து இருக்கு சொல்லு? ஓ, நீ அப்படி வரியா? தூக்க வேண்டாம். அடி பாவி. பிசினஸ்ல வர நகையை வச்சு நானே நகையை மீட்டுக்கிறேன். பாண்டி சரி, இந்த அறிவு கூட அவளுக்கு தானா வரல. அந்த பைய சொல்லிதான் வருது. ஆனா இவள கண்ணால பண்ணிக்கிட்டு அவன் என்ன பாடுபட போறானோ தெரியல. பண்ணாவங்க மற்றும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க என்னமா பேச்சு? அப்பா கூப்பிடுங்க. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி இருக்கா? தேனே, இவர் ராஜேந்தர். இவர் தான் அந்த கடையோட ஓனர். வணக்கம். வணக்கம். இவங்க தான் மனைவி தேன்மொழி. சோழன். அவங்க எல்லாம் அவர் ஃபேமிலி பின்னாடி இருக்காங்க. வணக்கம். எல்லாம் இங்க கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. மாப்பிளைக்கு ரிசப்ஷன் ட்ரெஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகே ஓகே. சரிண்ணே. வாங்க. நிலா, வாணிலா, நம்ம போய் மாப்பிள நீங்க எங்க போறீங்க? நம்ம போய் உங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம் வாங்க. இல்ல, நான் போய் செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் நிலா ஒரு 2-3 சாரி எடுப்பா. அதுல ஒரு புடவையை நீங்க செலக்ட் பண்ண போறதா? பாருங்க. வாங்க மாப்பிள. வாங்க. 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 ஓகே மேடம். எதுக்குமா காஸ்ட்லி? சும்மா நிலா. கல்யாண புடவை நல்லக. நம்ம சைடுல இருந்து எடுக்க வேண்டிய கல்யாண புடவையை எடுக்காம இருக்க முடியுமா சொல்லு? நாம எடுத்துடலாம். எடுத்து வளகாப்பு வரும், அதுல கூட நீ கட்டலாம்ல. அண்ணி சும்மா இருங்க நீ. இது ஒரிஜினல் பட்டு மேடம். அப்படியா? இத வச்சு பார்க்கலாமா? இத பாரு. இது நம்ம 1,10,000 ரூபாய் போட்டுருக்கு. கல்யாண புடவைலாம் அப்படிதான் இருக்கும். வாங்க சார், சொல்லுங்க. ரிசப்ஷனுக்கு மாப்பிளைக்கு ட்ரெஸ். ஓகே சார். நீங்க ரெண்டுமே காட்டுங்க. மாப்பிளைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்ப வாங்க சார், உள்ள பார்க்கலாம். உள்ளதா இருக்கு. பாருங்க. சோடா, வா வந்து பாரு. அண்ணா, நல்லா. அண்ணா, இது என்ன? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கண்ணால கூட பாத்துக்க மாட்டானுங்க. இப்போ நம்ம தெய்வல என்னடா? பாடா. டேய், உனக்கு நல்லா இருக்கடா. எடுத்து நல்லா இருக்கல உனக்கு? 25,000. ஆமாண்டா. அடேங்கண்ணா, இத பாருங்க, 4,000 ரூபாய் போட்டுருக்கு. தெரிஞ்ச விஷயம் தானடா. டேய் பலவா, அத வை. சோழன் தான எடுக்க வந்தோம். இருக்கு தான் வந்திருக்கோம். விலைய பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. தம்பி, இருக்கிற பழக்கம் எங்க வீட்ல இல்ல. ஓ, நான் தானே கொடுக்க போறேன்.